பெருங்கொடையாய் அவனியில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فعد بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا مودة في القربى. وقال رسول الله صلى الله عليه وسلم وأحبوني لحب لله وأحبوا أهل بيتي لحبي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொடியுமாகிய ஏக இறைவனின் பொருட்டினாலும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உள்ளவற்றுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா புனித மிகுந்த மாதத்திலும் புதிந்த பொக்கிஷமான ஆஷுரா தினத்தையும் நம்மளை அடைய செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் பேச வந்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும்படியான சொல்லி காட்டுகின்றான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லா மவத்தத ஃபில் குர்பா. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நபியே நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் இடத்திலே. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான். நபியே நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் இடத்திலே, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்திலே நான் எந்த ஒரு கூலியும் வாங்கவில்லை. உங்களிடத்தில் என்னுடைய உழைப்புக்கான உண்டான என்னுடைய அழைப்புக்கு உண்டான கூலியை நான் உங்களிடத்திலே வாங்க வரவில்லை. இல்லா மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய வம்சத்தை என்னுடைய வாரிசை நேசிப்பதை தவிர உங்களிடத்திலே நான் எந்த ஒன்றையும் கேட்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்கள், அப்போது என்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள மனிதர்களில் சிலர் என்ன செய்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நேசிப்பது ஷிர்க் என்ற அளவிற்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி சொல்லி, நான் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், உங்களிடத்திலே நான் 2 விஷயத்தை விட்டு செல்கின்றேன். ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனை கொண்டு நாம் நேர்வழி பெறலாம், குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறலாம். ஆனால் அந்த நேர்வழிக்கு பேஸ் மட்டம் போடணும். நேர்வழி ஈஸியாக அடைஞ்சிட முடியாது. நேர்வழி அடையணும்னா அந்த குர்ஆனை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு இறை நேசரோடு சேர்ந்து இருக்கணும். இறை நேசர்களோடு நாம் சேர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடும். ஆனால் இக்காலகட்டத்தில் உள்ள வாலிபர்களும் சரி, பெரியவர்களும் சரி, சிறிய பிள்ளையும் சரி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நேசிப்பதில் பின்தங்கியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தை ஒன்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிற்காக வீட்டிலிருந்து வெளியேறி செல்லும் பொழுது தன்னுடைய மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டை கடந்து செல்கின்றார்கள். செல்லும் பொழுது அப்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அவங்க சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை கடக்கும் பொழுது இவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுவதை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்ததும். அப்பொழுது ஃபாத்திமா நாயகத்தினிடத்திலே போய் கேட்டார்களாம், ஃபாத்திமாவே ஏன் அழுகின்றார்கள் பிள்ளைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது ஃபாத்திமா நாயகி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைகள் பசியால் தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தண்ணீர் தாகத்தால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களிடத்திலே தண்ணீர் இருக்கின்றதா என்று எல்லா தோழர்களிடத்திலையும் கேட்கின்றார்கள். ஆனால் எந்த தோழர்களிடத்திலையும் கிடையாது. ஒவ்வொரு சஹாபி இடத்துல கேட்குறாங்க, பிலால் உங்கள் இடத்துல தண்ணி இருக்கா? அவங்க வாட்டர் கேனை திறந்து பார்க்குறாங்க, அவங்க வாட்டர் கேனில் தண்ணி இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கேட்கின்றார்கள், அவர்களிடத்திலையும் தண்ணீர் இல்லை. உடனே கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழுகை அந்த அளவுக்கு அழுது கொண்டே தன்னுடைய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கி தன்னுடைய நாவை எடுத்து அவர்களுடைய நாவிலே தேய்த்தார்களாம். தன்னுடைய நாவை எடுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாவிலே தேய்த்தவுடன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் வாங்கிய ரசூலுல்லாஹ் இதே போன்று அந்த தன்னுடைய நாவை அந்த குழந்தையின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாவோடு வைத்து தன்னுடைய உமிழ் நீரை குடிக்கின்றார்கள். அந்த உமிழ் நீரால் அவர்கள் பசி, அந்த தண்ணீர் என்ற தாகம் தீர்ந்து விடுகின்றது. இப்போ வாங்க ஒரு சம்பவத்துக்கு நாம் போகிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது எந்த அளவுக்கு நட்பாக பாசத்தோடு இருந்தார்கள், அதே போன்று சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்ற ஒரு வரலாறு உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு தடவை ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததற்கு பிறகுதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்வார்களாம். எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் உள்ளே வருகின்றார்களோ அப்போ இகாமத் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லிவிட்டு வெளியே சென்று விடுகின்றார்கள். சென்ற பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரவே இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அமர்ந்து பிலால் வந்ததற்கு பிறகு தொழுதுக்கலாம் என்பதாக சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகின்றார்கள். சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப நேரம் கழித்த பிறகு வந்தார்களாம். வந்து இகாமத் சொன்னார்கள். தொழுகை நடைபெற்ற பிறகு முடிந்ததற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், ஏன் பிலால், ஏன் தாமதம் என்பதாக கேட்கும் பொழுது அப்போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் இருந்து நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுவும் சத்தம் என்னுடைய காதில் கேட்டது. என்னால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை.
அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முடியவில்லை. உடனே நான் அங்கே நின்று விட்டேன். நின்று நான் ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்திலே நான் கேட்டேன், எதற்காக அழுகின்றார்கள் என்று நான் ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்தில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா நாயகி அவர்கள் பசியால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் பிலாலே அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நிலையில் ஃபாத்திமா நாயகி அவர்கள் மாவு அரைத்து கொண்டு இருக்காங்க. எந்த நிலையில்? மாவு அரைத்து கொண்டு இருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியில் நின்று இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். கேட்டவுடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே உள்ளே செல்கின்றார்கள். உள்ளே சென்று அந்த 2 குழந்தைகளையும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்னது தட்டி கொடுத்து எப்படியோ சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளைகள் இருக்க அதிகமாக அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்து ஓடியது. ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஏன் இப்போ அவ்வளோ அந்த மாவை அரைத்து உடனே வெளியேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்திலே. ஆம், இது வெளியே போகக்கூடிய மாவு என்பதாக ஃபாத்திமா நாயகி அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இப்படி சொல்கின்றார்கள், பிலாலே, உங்களால் ஒரு தாயால் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு சமாதானம் என்ற படுத்த முடியும், உங்களால் படுத்த முடியாது. எனவே சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா நீங்கள் மாவரைக்கு சொல்ல முடியும். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டவுடன் உடனே கண்மணி நாயகம் அந்த ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்தில், நீங்கள் பிள்ளைகளை கவனிங்கள், நான் மாவரைக்கின்றேன் என்பதாக சொல்லி அந்த மாவை அரைத்து முடித்ததற்கு பிறகு முடிக்கும் அளவிற்கு முடித்த பிறகு ஃபஜருடைய தொழுகைக்காக நான் வந்தேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை நேசித்தார்களோ அதைவிட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈக்கோலுக்காக, அவர்களுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்களும் அதை போன்று இருந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வலிமார்களை பின்பற்றுவதில் பின்தங்கியவர்களாகவே இருக்கின்றோம். அதனால் நாம் பல வழிகள் கெட்டவர்களாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, வஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், என்னை பிரியப்படுவது அல்லாஹ்வை என்னை பிரியப்பட்டால் அல்லாஹ்வை நீங்கள் அடைத்து கொள்ளலாம். வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் என்னை நீங்கள் அடைந்து விடலாம், என்னுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகின்றார்களாம், கமஸலி ஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலின் உதாரணத்தை போல, கப்பலில் ஏறியவர்கள் பாருங்க, மன் தகல நஜா, யார் அந்த கப்பலில் நுழைந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வமன் தஹல்லஃப அன்ஹா கரிக, எவர்கள் அதை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், நாம் அஹ்ல பைத்துகளை, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாமளும் வெற்றியின் பாதையை நாம் சுவைக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்மளையும் அழிவு வந்து சேர்ந்தே தீரும் என்பதை இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அஹ்ல பைத் என்றால் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள்னா யார்? 3 வழிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வருகை தருகின்றார்கள். முதல் வழியாக பனு ஹாசிம் அப்துல் முத்தலிஃபுடைய அத்தா, அவர்களுடைய வழியில் வரவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள்.
அடுத்தது அப்துல் முத்தலீஃப் அவர்களுடைய குடும்பத்தார்களே வரக்கூடியவர்கள். அப்துல் முத்தலீஃபிலிருந்து வந்தவங்க தான் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய வழியில் வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுடைய தந்தை அப்துல்லா, அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலீஃப். இவங்களுடைய வழியில் வரவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள். அதற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள். ஏன் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சொல்லி காட்டுவார்கள், ஒரு அன்பளிப்பு அவர்களிடத்தில் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அன்பளிப்பு வரும். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், இது அஹ்ல பைத்துக்கு ஹராமாக்கப்பட்டது, இது அஹ்ல பைத்துக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இந்த சம்பவத்தின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருப்பதின் காரணத்தினால் மனைவிமார்களையும் ஹதீஸின் வல்லுனர் எழுதும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், மனைவிமார்களுடைய அனைத்து வழிகளிலும் வரக்கூடியவர்கள் எல்லாமே அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மீது தர்மம், சதகா, ஜகாத் போன்ற அனைத்தும் ஹராமாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், 4 பேரை அழைத்து சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒன்று, ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வருகை தரும் பொழுது அந்த போர்வை உள்ளாக்க உட்கார வைத்து விடுகின்றார்கள். இரண்டாவதாக ஃபாத்திமா நாயி அவர்களை அழைக்கின்றார்கள். ஃபாத்திமா நாயி அவர்களையும் அந்த போர்வை உள்ளாக்க ஆக்கிவிட்டு, பிறகு மூன்றாவதாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். இவர்களை அழைத்து அந்த போர்வை உள்ளாக்க போர்த்தி முழுமையாக போர்த்தி கொண்டு, இவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் கியாமத் நாள் வரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு கியாமத் நாள் வரை நம்மளோடு குர்ஆன் எப்படி வருகின்றதோ அதே போன்று அஹ்ல பைத்துகள் வந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கியாமத் நாள் வரை வருவார்கள். அவர்களை யார் யாரெல்லாம் பின்பற்றி அவர்களுடைய பிரியத்தோடு நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக நேர்வழி பெறுவோம் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் மழை இல்லாமல் வாடி போயிடுச்சு. மழையே இல்லை. அந்த மழையே இல்லாதது காரணத்தினால் எல்லா சஹாபாக்களையும் என்ன செய்கின்றாங்க, மழை வேண்டுவதற்காக மழை தொழுகைக்காக அழைக்கின்றார்கள். அப்போது மழை தொழுகைக்காக அழைத்த பொழுது எல்லா சஹாபாக்களும் கூடி தொழுகை முடிக்கப்படுகின்றது. முடித்தவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வின் பொருட்டினால் யா அல்லாஹ் மழையை தாடா என்று நாங்கள் கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக மழையை வாங்கி தந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த, அவர்களுடைய குடும்பத்திலே வழித்தோன்றலாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போற்றினால் யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தாடா அப்படின்னு துஆ கேட்டார்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துஆ கேட்டு முடித்தவுடன் மழை கொட்டியது என்பதாக ஹதீஸில் சொல்லப்படுகின்றது. அப்போது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த
சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முத்தமிடுகின்றார்கள். எங்கன்னா நெத்தியில் முத்தம் வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு விளையாண்டு இருக்காங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளையாண்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்களாம், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு நெத்தியில் முத்தமிடுறாங்க. இதை ஒரு சஹாபி பார்த்துட்டாங்க. அடுத்தது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களுடைய கைகளிலும் கரங்களில் 2 கரங்களிலும் முத்தமிட்டார்களாம். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், ஏன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நெத்தியில் முத்தமிட்டீர்கள், ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கைகளில் முத்தமிட்டீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களாம், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகஜாடையில் இருப்பார்கள். அதனால் நான் அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முகத்தின் நெத்தியில் நான் முத்தமிட்டேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நான் ஏன் கரத்தில் முத்தமிட்டேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் பாகனை, அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய உடல் பாகங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று இருக்கும். எனவே அதனால்தான் நான் அவர்களுடைய கைகளில் முத்தமிட்டேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்போ என்று சொன்னால் இக்காலகட்டத்தில் நாம் அஹ்லு பைத்துகளை பார்க்கும் பொழுது கரங்களில் முத்தமிடுவது பித்அத் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இக்காலகட்டத்தில் ஜாஹில்கள், மடையர்கள், அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மடையர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்த்தி மடையர்களை புனிதர்களாக மாற்றி காட்டினார்கள். ஆனால் திருப்பியும் நாங்கள் மடையர்களாகவே வருவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் அலைந்தது. அந்த கூட்டம் கியாமத் நாள் வரை 72 கூட்டங்களாக பிரிந்து 73 கூட்டங்கள் பிரியும். அதில் 72 கூட்டங்களும் நரகத்திற்கு போகும், ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு போகும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த கூட்டம் அஹ்லு பைத்தை பின்பற்று வருவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். எனவே நாம் நம்மளுடைய வாழ்நாளிலே நாம் யாரை நாம் அஹ்லு பைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, தன்னை யார் அஹ்லு பைத் என்று சொல்கின்றார்களோ வமனித்தஆ கௌமன் லைஸ லஹு ஃபீஹி நஸபுன் ஃபல்யதபவ்வா மகாது மினன் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, யார் வமனித்தஆ கௌமன், ஒரு கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, நான் யார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசு என்று யார் சொல்லுகின்றார்களோ, லைஸ லஹு, அவர் வாரிசு அல்ல, ஆனாலும் நான் வாரிசு என்று யார் சொல்லுகின்றார்களோ, ஃபல்யதபவ்வா மகாது மினன் நார், அவர் நரகத்திலே தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் நிறைய பேர் இப்போ அவுலியான்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. அவங்களாம் அவுலியா கிடையாதுங்க. நான் அவுலியான்னு சொல்கிறாங்க. அவங்களாம் அவுலியா கிடையாது. இப்போ நிறைய பெண்கள்லாம் என்ன செய்கிறோம், அவுலியாக்கள்னு யாருன்னே தெரியல, அவுலியான்னு ஓடி போயிடுறோம். ஆனால் சொல்கிற தாய்மார்களுக்கெல்லாம் நான் தான் அவுலியான்னு சொல்லிட்டு அலையிறவங்கள்ட்ட போகாதீங்க, தான் நபி என்று வாதிடக்கூடிய கூட்டம் வந்துருச்சு. அப்புறம் தான் அவுலியான்னு சொல்லக்கூடிய நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய கூட்டமும் வந்துருச்சு. அதனால் சொல்கிறேன், அவுலியாக்கள் என்பவர்கள் எந்த ஒரு ஆடம்பரமான விஷயத்திற்கும், எந்த ஒரு ஜகாத்து சதகா தான தர்மங்கள் போன்ற அனைத்து விஷயத்திற்கும் அப்பால் படுத்தப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், எனவே அந்த குடும்பத்தார்களை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் அந்த 73 கூட்டத்தில் 73வது ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டமாக நாம் என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு நுழையலாம். எனவே நம்மளுடைய வாழ்நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ்.
அவர்கள் வழியில் வரக்கூடியவர்கள் தான் கியாமத் நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசை நாம் கியாமத் நாள் வரை பின்பற்றி அவர்களோடு அந்த அவுலியாக்களோடு தொடர்போடு இருந்து நேர்வழி பெற்று அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.